நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே ஏடிஎம் கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரியை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம் வணக்கம். இந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? நிச்சயமாக ஈரோடு கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் 65 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்க சம்பவத்தில் நாமக்கல் மாவட்டம் காவல்துறையினர் துரத்தி பிடிக்கும் அதாவது குற்றவாளிகள் வடமாநிலத்தைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட கும்பல் கண்டெய்னர் லாரி மூலம் காரை கண்டெய்னர் லாரியில் ஏற்றி கொண்டு கண்டெய்னர் லாரி மூலம் கேரள மாநிலத்திலிருந்து அருகாமையில் உள்ள தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்தின் வழியாக தப்பிக்க செல்ல முயன்ற போது நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் குற்றவாளிகளை பிடிக்கும் காட்சிகள் தற்போது மாவட்ட காவல்துறை சார்பில் பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தோம்னால் அதாவது நீண்ட போராட்டத்திற்கு பிறகுவே நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில கும்பலை போலீசார் கைது செய்ய வேண்டிய சூழலே ஏற்பட்டது. அதற்கான ஆதாரமாகத்தான் இந்த வீடியோ காட்சிகளை தற்போது போலீசார் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இந்த காட்சிகளை பார்க்கும்போது என்னவென்றால் கண்டெய்னர் லாரி வந்த வடமாநில கும்பல் காவல்துறையிடம் பிடிபடாமல் இருப்பதற்காக எவ்வாறு வாகனத்தை இயக்க வேண்டுமோ அவ்வாறு சாலையில் தாறுமாறாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் சாலையில் செல்லக்கூடிய இருசக்கர வாகனமாட்டும் அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம காவல் நிலையம் பின்புறம் உள்ள பெட்ரோல் பங்க் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சியில் பார்த்தோம்னால் கண்டெய்னர் லாரி சாலையில் சென்று கொண்டபோது அதற்கு இடையூறாக சென்ற கார் மீது மோதி நிற்காமல் செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து ஈரோடு டு சங்ககிரி செல்லும் சாலையில் கண்டெய்னர் லாரி காவல்துறையினர் பிடிபடாமல் இருப்பதற்காக அதிவேகத்தில் இயக்கியபடி வடமாநில கும்பலத்தைச் சேர்ந்த கும்பல் ஓட்டி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. தற்போது இவர்களது கைது நடவடிக்கை பார்த்தோம்னால் வெப்படை காவல் நிலையத்திலிருந்து 5 பேர் போலீசார் விசாரணை வளையத்தில் இருந்த நிலையில் தற்போது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக குமரப்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற காவலுக்காக விரைவில் கொண்டு செல்ல உள்ளனர் போலீசார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதாசிவம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்கிட கேட்கலாம். சதீஷ்மணி வணக்கம். ஏடிஎம் கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரியை தாறுமாறாக ஓட்டி செல்லும் காட்சி வெளியாகி இருக்கிறது. மேலும் தகவல்கள் என்னென்ன? இந்த வடமாநில கொள்ளையர்கள் போலீசார் துரத்துவதை அறிந்து அவர்கள் தப்பிக்கக்கூடிய அந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகளை தான் தற்போது நீங்க பார்த்திருக்கீங்க. இதுல 2 வீலர்ல ஒருத்தர் மீது அந்த கண்டெய்னர் லாரி மோதி அவர் கிட்டத்தட்ட நூலிலையில உயிர் தப்பியக்கூடிய அந்த காட்சியை நீங்க பார்த்திருக்கீங்க. ஒரு நூலிலையில தான் அவரோட அந்த கண்டெய்னர் லாரியோட டயர் ஏறாம அவர் தப்பிச்சிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து ஒரு கார் மேல மோதி கிட்டத்தட்ட அதுல ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போய் அதன் பின்பாக அந்த தப்பிக்கக்கூடிய அந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகளை தான் தற்போது சதாசிவம் கொடுத்திருக்கிறாரு. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக டிஜிபி இந்த பிடிபட்ட கொள்ளையர்களுக்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்லயும் தொடர்பு இருக்கலாம். அதனைத் தொடர்ந்து அந்த மாநில போலீசாருக்கும் தமிழக போலீசார் மூலம் தகவல் அளிச்சிருக்கிறாங்க. இத ஒருத்தர் ஏற்கனவே நேற்று நடந்த என்கவுண்டர்ல சம்பவ இடத்திலேயே சுட்டு கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து மேலும் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியல படுகாயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராரு. 5 பேர் ஏற்கனவே போலீஸ் காவல்ல தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த தகவல் கிடைத்த உடனடியாக கேரள மாவட்டம் திருச்சூரை சேர்ந்த போலீசாரும் நேற்றைக்கே
இந்த பிடிபட்ட கொள்ளையர்களிடம் தீவிர விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இது மட்டும் அல்லாம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 3 சம்பவங்கள் 6 மாதத்துல நடந்திருக்கு. எனவே அந்த சம்பவத்திலும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்துல வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரையும் நேரடியா வந்து விசாரணை நடத்தியிருக்கிறாரு. மேலும் தமிழகத்துல வேற எங்கும் வந்து ஏடிஎம் கொள்ளைகள்ல இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் ஒவ்வொரு மாவட்ட எஸ்பிக்களுக்கும் வந்து அந்த தகவல் அளிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கும் தகவல் அளிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இவர்கள் வந்து ஒரு பெரிய கேங் போல செயல்பட்டிருப்பதால் இவர்கள் எத்தனை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதன் பின்னணி என்ன, கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கு கொண்டு செல்லப்பட்டது உள்ளிட்ட பல கோணங்கள்ல வந்து நாமக்கல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியுள்ளார்கள். அதனிடையே தான் வந்து அந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.